Once more, action. Cut. Action. Madri. Action. Action. Open dialogue needa. CD engadi illada anga. Rolling. Action. Yo, CD padasala pesiya. Illaiya. Smart. Send. Okay, right, ready. Once more. Poyadlam, அப்படியே போயிடலாம். Ready. Rolling. Action. போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ஒரு டீமாக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாப்பியம் எடுத்து செயல்பட்டு இருந்தோம். குடும்ப சூழ்நிலை காரணமாக, தொழில் ரீதி காரணமாக எல்லாருமே ஒரு ஊரில் பிரிஞ்சு போயிட்டோம். நீண்ட வருடங்கள் கழித்து மீண்டும் இப்போ போன மாதம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சோம். அதோடைய முயற்சி தான் ரூபாய் அப்படிங்கிற ஒரு சாப்பியம் ஒன்று வெளியிட்ருக்குறோம். இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல கதை அம்சத்தோட நான் சரவணை இயக்கிக்கிறேன். அப்படி இதை பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அதை எல்லாம் கடந்து அதை சாதனை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சியில் இருக்கிறோம். அந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். வணக்கம் நண்பர்கள். இங்க பாரு, ஆடி நோவிக்கு ஆடிக்கார் புக் பண்ணு, ஐபோன் புக் பண்ணு, என்னைய யோசிச்சுக்க நீ. வணக்கம். எனது உயிரின் மேலான அன்பு என்னண்ணா எதுவுமே பேச முடிக்கிறேன். ஏற்கனவே குத்து வாங்கடா, நீ கூட்டிட்டு போய் ஊமை குத்து வாங்கி தரலாம். இழவு எடுத்த லாட்டரி சீட்டு ஊர் பூரா இழவு விழுந்துட்டு இருக்குன்னு நாங்கள் எப்படா அதை தக்காட்டுறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நீ அதை இன்னொருத்த திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவ நீ. வணக்கம். எனது அன்பின் உயிரின் மேலான உடன்பிறப்புகளை வணக்கம். நாங்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று புதிதாக விட்டுருக்கிறோம். ரூபாய் என்ற தலைப்பு. எந்த ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து எங்களுக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு மீண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் நன்றி. முதல்ல ரூபாய் படத்தின் இயக்குனர் MS சரவணவேல் தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வியூஸும் சப்போர்ட்னு கொடுத்துட்ருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு நாங்கள் என்னோடய டீம் சார்பாக ஜெய்வின் ஸ்டுடியோஸ் மற்றும் சிவிலிவேல் சினிமா சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல சினிமாக்களுக்கு எப்பவுமே உங்கள் மனசில் இடம் உண்டு, நீங்கள் ஆதரிப்பீங்க அப்படிங்கிற மறுபடியும் நிரூபிச்சிருக்கீங்க. அது எங்களோட இந்த ரூபாய் படத்துக்கு கிடச்சிருக்கு, நன்றி. ரெண்டாவதாக இந்த ரூபாய் படத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்த நடித்த எனது சக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி இது மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். படம் பாருங்கள். இதில் நடிச்சிருக்க அனைவருமே நம்மளை போல ஒரு எளிமையான வாழ்க்கையில் உள்ளவங்க. நட்சத்திர அந்தஸ்து பெறணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை முழு எஃபோர்ட்டையுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் முழுக்க Y75 அப்படிங்கிற விவோ Y75 அப்படிங்கிற மொபைலில் எடுக்கப்பட்டது. பெரிய பட்ஜெட்டு, பெரிய லெவலில் பிளான் எதுவுமே பண்ணல. நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையும் கான்செப்டையுமே இந்த சொசைட்டிக்கு கொண்டு போகணும். ஆடியன்ஸான உங்களை சப்போர்ட்டை நாங்கள் வாங்கணும்.
அதே மாதிரி எங்களையும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டுமே எடுக்கப்பட்டது. அதனால் இது ஒரு மொபைலில் தானே எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியத்தோடு யாருமே இதில் எஃபோர்ட் போடாமல் நண்பர்கள் அனைவருமே ஒரு பெரிய பட்ஜெட்டாக நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற மிகப்பெரிய பட்ஜெட்டான ஒரு கேமராவாக, ஒரு ஏர் அலெக்ஸா மாதிரி ஒரு கேமராவாக இந்த மொபைலை ஒரு நாங்கள் மனசில் எடுத்துகிட்டு எங்கள் எஃபெக்ட்டும் போட்டிருக்குறோம். நீங்கள் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த மூவியில் அந்த அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஆதரவை நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். நண்பர்களெல்லாம் சொன்ன மாதிரி நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்த அந்த குடும்பம் பிரிஞ்சிருந்த குடும்பம் மறுபடியும் சேர்ந்துருக்குது. அந்த குடும்பம் இனி எந்த ஒரு சூழ்நிலையுமே பிரியாமல் அடுத்தடுத்து உங்களுக்காக தொடர்ந்து இந்த முயற்சிகளை இயங்கிக் கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். படம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், லைக்ஸு ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து செய்கிறது தானே எல்லாமே. தேங்க்ஸ். ஏய், எப்போ இன்னொருத்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்களோ அப்போவே உங்கள் வாழ்க்கை செத்து போச்சுடா. போகடாடே. ரூபாயாச்சு விடுமா.